கிரீக் மித்தாலஜியில் ஒரு கதை இருந்துச்சு. அவங்க கடவுளான ஜியூஸ் ஒரு நாள் மக்கள் மேலே கோவப்பட்டு அவங்கள சோதிக்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக அவர் ஒரு பாக்ஸை உருவாக்குனார். அந்த பாக்ஸில் பாதி திருட்டு, பயம் போன்ற தீய குணங்களும், மீதி நம்பிக்கை, விடாமுயற்சி போன்ற நல்ல குணமும் இருந்துச்சு. அதை அவர் ஒரு பெண்கிட்ட பரிசாக கொடுத்தாரு. அவள் பேர் தான் பாண்டோரா. இந்த பாக்ஸை அவர் கொடுக்கும் பொழுதே அதுக்குரிய சாவியை கொடுக்கல. அந்த பெட்டியை எக்காரணத்தை கொண்டு நீ திறந்துடக்கூடாது என்று சொல்லி தான் கொடுத்தாரு. ஆனால் அவருக்கு தெரியும், அவள் எப்படியாவது ஒரு நாள் அந்த சாவியை கண்டுபிடிச்சி அந்த பெட்டியை திறந்துடுவா அப்படின்னு. ஒரு நாள் பாண்டோரா அதுக்குரிய சாவியை உண்மையிலேயே கண்டுபிடிச்சிட்டா. அந்த பெட்டியவும் திறந்தா. அதுதான் பாண்டோரா பாக்ஸ். நான் தான் சுகாஸ். நான் இந்த ஊருக்கு ரொம்ப புதுசு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலையை வாங்குறதுக்காக தான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன். எங்கள் அம்மா நான் வேலையை வாங்கிடுவேன்னு ரொம்ப ஆசையாக காத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இன்டர்வியூ 10 மணிக்கு. ஆனால் நான் இப்போ 7:50 வந்துட்டேன். சரி, டைம் ஆகுது. சரி, நம்ம ஒரு டீயை குடிச்சிட்டு எப்படியா இருந்தாலும் இன்டர்வியூவை பற்றி யோசிப்போம். ஹலோ, நான் சுகாஷ் பேசுகிறேம்மா. நான் ஊருக்கு வந்துட்டேன். நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. இன்டர்வியூ 10 மணிக்கு தான். என்னம்மா ஃபோன் கட் ஆயிடுச்சு? நான் இங்கே ஊரில் தான்மா இருக்கேன். சரி, நான் எப்படியா இருந்தாலும் இன்டர்வியூவில் சக்ஸஸ் பண்ணிவிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். உடம்ப நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா, சரியா? வேறு ஒன்றும் இல்லை, நான் அதுக்காக தான் கால் பண்ணேன். ப்ரோ, ப்ரோ, நீங்கள் உங்கள் பசங்க விட்டு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனை பார்த்ததே இல்லை. பரவாயில்ல ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஃபோன் உடஞ்சிச்சு. சரி, மூஞ்சியை கழுவிட்டு இன்டர்வியூக்கு ரெடி ஆகிட்டு போவோம். ஐயோ, பஸ்ஸை காணமே. சார், என்னோட பர்ஸை காணோம் சார். அப்படியாப்பா, ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கப்பா. ஓகே சார், நான் எந்த எழுதி தந்ததேன் சார். என்னோட பர்ஸை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார். சரி தம்பி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இன்டர்வியூக்கு வேறு நேரம் ஆயிடுச்சு. மே ஐ கம் இன் சார்? கம் இன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். டேக் யுவர் சீட். என்னப்பா இன்டர்வியூக்கு இப்படி வந்திருக்க? இல்லை சார், என்னோட பர்ஸை ஒருத்தவன் திருடிட்டு போயிட்டான் சார். அதனால் நான் இன்டர்வியூக்கு ஓடி தான் சார் வந்தேன். எனக்கு கையில் காசு வந்துதாங்கிறனால ஆட்டோவில் வர முடியலை சார். இந்த காரணம்லாம் எனக்கு தேவை கிடையாது. இன்டர்வியூக்கு வரேன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இந்த மாதிரி நிறையா முக்கியமான விஷயம் இருக்குப்பா. சார், நான் ஓடி வந்ததுனால என்னோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கரைஞ்சிச்சு சார். இந்த ரீசன் எனக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணு. சார், திஸ் ஜாப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ சார். பட் யூ ஆர் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீப்பா. தேங்க்யூ சார்.
பர்ஸை ஒருத்தையும் திருடிட்டு போயிட்டான் ப்ரோ. இந்த ஃபைலை வச்சுக்கிட்டு எப்படியாச்சும் கொஞ்சம் காசு மட்டும் தாங்க ப்ரோ. காசுலாம் இல்லைப்பா தம்பி. ப்ரோ என் வாட்சாச்சும் தரேன் தம்பி ப்ரோ. அந்த வாட்சை வாட்ச் வச்சாச்சும் வச்சு காசு என்னப்பா தாங்க பண்ண ப்ரோ. முடியும்? காசுலாம் இல்லைப்பா. ப்ரோ என்னோட பர்ஸை ஒருத்தையும் திருடிட்டு போயிட்டான் ப்ரோ. எப்படியாச்சும் இந்த ஃபைலை வச்சுக்கிட்டு காசு மட்டும் தாங்க ப்ரோ. நான் வீட்டுக்கு காசெல்லாம் இல்லைப்பா, போப்பா. ப்ரோ என்னோட வாட்சாச்சும் தரேன் ப்ரோ. இதே எப்படியாச்சும் வேலையாக வந்துக்கிட்டே இருக்காங்க காலையில் இருந்துட்டு. ப்ரோ என்னோட பர்ஸை ஒருத்தையும் திருடிட்டு போயிட்டான் ப்ரோ. இல்லை ப்ரோ. ஃபைலை மட்டுமாச்சும் வச்சு காசு மட்டும் கொடுங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, புரியல. இல்லை ப்ரோ என்னோட ஃபைலை மட்டும் வச்சுக்கிட்டு காசு கொடுங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, நானே வேறு வேலையாக வந்தேன் ப்ரோ. என்கிட்ட காசுலாம் இல்லை ப்ரோ. சாரி ப்ரோ. சரி ப்ரோ. ப்ரோ உங்கள் ஃபோனை மட்டும் ஒரு நிமிஷம் தரீங்களா ப்ரோ? நான் ஒரே ஒரு கால் பண்ணிக்கிறேன். ஹலோ அம்மா, நான் சுகாஷ் பேசுகிறேம்மா. என்னோட பர்ஸை ஒருத்தையும் திருடிட்டு போயிட்டாம்மா. இன்டர்வியூலையும் செலக்ட் ஆகலை. என்னோட ஃபோன் உடஞ்சிருச்சுமா. எனக்கு பசிக்குதுமா ரொம்ப. நான் சாப்பிடவே இல்லை காலையிலேருந்து. ஃபுல்லாக ஓடி ஓடி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா. எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தேன், யாருமே காசு தரலம்மா. என்னம்மா நான் செய்கிறது? யாரையாச்சும் கொஞ்சம் அனுப்பி விடுவீங்களாம்மா? ஊருக்கு இருந்து மாமாவை இல்லாட்டினா சித்தப்பாவையாச்சும் அனுப்பி விடுங்கம்மா. நான் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அனுப்பி விட்டு நாளைக்கு எப்படியாச்சும் என்னை கூப்பிட்டு போங்கம்மா ப்ளீஸ்மா. இந்த பேலன்ஸே 10 ரூபா தான் இருக்கு. பேசி காலி பண்ணிடுவோம் போலயே. கொடு. நான் ஆரம்பத்தில் சொன்ன பேண்டோரா பாக்ஸ் வேறு எங்கேயும் இல்லை, உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது. அந்த பேண்டோரா பாக்ஸை திறக்கிறதுக்குரிய சாவி தான் இந்த சொசைட்டி. அதை திறந்து அதுக்குள்ளேருந்து வெளியே வரப்போகிறது நம்பிக்கை, விடாமுயற்சி மாதிரியான நல்ல குணங்களா, இல்லை பயம், திருட்டு போன்ற கெட்ட குணங்களா? இந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வரப்போகிறது என்ன?